ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். இந்த பேர்லேயே தெரியுது பிளட் லைன்ஸ் அப்படின்னா இந்த படத்தை ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தெறிக்க சாவுதாங்க. படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக சுற்றி வளர்ச்சி சொல்றதுக்குலாம் என்ன இல்லைங்க, சாவுதாங்க. சாவு சாவு தான். அதாவது வழக்கமாக ஒரு படத்தில் ஒரு காமெடி சீனோ ஒரு நல்ல மெசேஜ் சோசியல் மீடியா சொன்னாவோ கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறதோ நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் முறையாக சாவறதை பார்த்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணி விசில் அடிக்கிறதோ தியேட்டர் ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கொடுக்கறதோ நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாமே சாவுதாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு காயின் ஒன்று வருது, அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் அந்த காயின் வருது. வந்து போற டைம் எல்லாம் ஒரு அசம்பாதம் நடக்குது. அந்த அசம்பாதத்துல இருந்து ஒரு சாவு பயங்கரமா கொடூரமா நடக்குது. ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல வந்துட்டு ஒரு உயரமான இடத்துல ஒரு டவர் கட்டியிருக்காங்க. அந்த டவர்ல எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போறதா ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ அந்த இடத்துல அந்த கனவை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலர்ட் பண்ணி பாதி பேர்த்த முடிஞ்ச அளவு காப்பாத்திடுறாங்க. ஸோ அங்க இருந்தாங்க இந்த கதையே ஆரம்பிக்குது. அப்படி காப்பாத்தி அவங்க வந்துட்டு சாவுலேருந்து தள்ளி போட்ட மாதிரி தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு அது இந்த சாவுலேருந்து தப்பிச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வம்சம் அப்படி நிறைய பேர் பிள்ளைங்கள்லாம் வந்துடுறாங்க. ஸோ அவங்களையெல்லாம் சாவு துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பங்களாக்குள்ளேயே அடைஞ்சு கண்டுக்கிறாங்க. ஸோ அவங்க சாவாம இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பிள்ளைங்கள்லாம் இவரோட இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் சாவு பழிவாங்க போது மரணம் தேடி வருது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து தப்பிச்சு ஓடுறதாக என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, முடியல. ஒரு பக்கம் என்னன்னா ஒருத்த வந்து மூஞ்சில் அடிச்சு மூஞ்சியே நஞ்சு போகுது, உடம்பு பாதியா ரெண்டா பொழக்குது. இன்னொருத்தன்னா ஒரு கட்டை மேலேருந்து வந்து விழுந்து மனுஷன் அப்படியே அமுத்திடுது. புல்லு செதுக்கிறதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புல்லுக்குள்ள ஒருத்தன் தலையை நசுங்கி சாவடிக்கிறதெல்லாம் இதுல காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஆக்ரோஷமா கொடூரமா இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா யாரும் ஒருத்தவங்களை காயப்படுத்தியோ பழி வாங்குறதோ ரிவெஞ்சுக்காவோ இந்த கொலைகள் நடக்கிற மாதிரி காட்டல. ஆக்சுவலா மரணத்தை தள்ளி போட்டதுலனால அந்த மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துலதான் இந்த படமே ஓடி இருக்குது. ஸோ ஓவராலா இந்த படம் வந்துட்டு கொலை 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 தாங்க. அதாவது கொலைனா மனுஷன் போய் அடிச்சு கொள்றது இல்லை, ஒரு இன்சிடென்ட் அது ஆக்சிடென்டா மாறி அதுல வந்து சாவுறாங்க. ஆக்சுவலா எண்டுல வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் எப்படியும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க. ஆனா கடைசியில விதிங்க அந்த மறுபடியும் அந்த காயின் கடைசி வரைக்கும் உருண்டு வருது. ஒரு ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதுல இருந்த பூச்சி பெரிய பெரிய மரக்கட்டைகள்லாம் டன்னுக்கான இருக்குதும் அது விழுந்து செத்து போயிடுறாங்க. ஸோ அதோட படத்தையே முடிச்சிடுறாங்க. உடனே நம்ம நினைச்சோம் சாவு 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 அப்படின்னு நான் மனசுக்கு நினைச்சேன். ஆனா சுத்தி இருந்த தியேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளோட பயங்கரமா இருக்காங்க. விசில் அடிச்சு கை தட்டுறாகட்டும், நீ மட்டும் எப்படி தப்பிக்கலாம், சாவு. அதாவது ஒரு சிலவங்க சாவறதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரிதான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல வழக்கமா நம்ம தமிழ் சினிமாலாம் சாவறதை பார்த்தா அழுகுற மாதிரி சீன் தான் சென்டிமெண்டா காட்டியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு சாவறதை வச்சு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கலாம், என்கரேஜ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தை காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படம் நீங்களும் போய் பாருங்க, நல்லாதான் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி படத்தை நாங்கள் மறுபடியும் பார்க்கலாம்.